அனைவருக்கும் வணக்கம். சிற்பத்தின் கதை பாகம் 10 பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை எங்க வம்சத்து பொண்ணு ஒண்ணு குடும்ப பிரச்சனையில ரொம்ப ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில இருந்துச்சு. அது சாமி என்கிட்ட சொல்லுச்சு. சொல்லும்போது, "நீ உடனே கிளம்பி அங்க போய் நல்லது பண்ணு. எந்திரி. ஏன் இப்படி இருக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. அப்ப நாங்க டக்குன்னு எந்திரிச்சு எங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு, அங்க போய் அந்த பொண்ணுக்காக நாங்க சாமி கும்பிடலான்ட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் பாப்பாம்பட்டிங்கிற ஒரு கிராமத்திட்ட போயிட்டுருக்கும்போது, மிகப்பெரிய ஒரு சத்தத்தோட எங்கள நெறைய பேர் பின்தொடர்ற மாரி ஒரு சத்தத்த உணர்ந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில நெறைய ஒரு குதிரையோட உருமால், வாள் இந்த மாரியோட வெறிமேலோட நெறைய பேர் எங்கள பின்தொடர்ந்து வர்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா இவங்க யாரு? என்ன?" அப்படின்னு நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறப்ப சரி விட்டுறலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நாங்க அங்க போய் அவங்களுக்காக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மறாநாள் பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்ல நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இருக்கிறப்ப மறுபடியும் சாமி என்கூட பேச ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, "அது என்னன்னு யோசிச்சியா? நேத்து உன்னை பின்தொடர்ந்து வந்தது யாரு? என்னன்னு யோசிச்சியா?" அப்படிங்கிறப்ப, "நீங்க சொன்னா தானே தெரியும்." அப்படிங்கிற மாரி நான் கேட்குறேன். அது வேற யாரும் இல்ல. மல்லாக்கோட்டை வம்சத்தில மாண்ட சக்திகள் தான், காவல் தெய்வங்கள் தான் உங்கள பின்தொடர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மல்லாக்கோட்டையில நீங்க அந்த மாண்ட சக்திகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, புலிக்கொடி ஏந்திய வம்சம், யானை கட்டி போரடிச்ச வம்சம், வீர வாள் புடிச்சு நீங்க மாண்ட வம்சாவளி. அந்த மாண்ட சக்திகள் தான் உங்கள பின்தொடர்ந்துச்சு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்ப அந்த மல்லாக்கோட்டைங்கிற இடம் எங்க இருக்கு? அத நாங்க பார்க்கணுமே அப்படிங்கும்போது, அது நான் உங்களுக்கு அடுத்து நீங்க எப்ப போறீங்க? அப்படிங்கிற ஒரு நாள நான் உங்களுக்கு குறிச்சு தரேன். அந்த சமயத்துல நீங்க போங்க. உங்க சந்ததிகள் நல்லாருக்கும். உங்க பிரச்சனையெல்லாம் தீரும். முதல்ல நீங்க அங்க போயி உங்க முன்னோர்கள் வாழ்ந்த அந்த மண்ண மிதிங்க. உங்க வாழ்க்கை மாறும்." அப்படின்னு ஜக்கமா சொல்லுச்சு. மல்லாக்கோட்டை வரலாறை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.